கொஞ்சம் ஓகே டைரக்ஷனா பெரிய டைரக்ஷன் கரெக்டாக இருக்கா? ஃப்ரேம் கரெக்டாக இருக்கா? உங்களுக்கு ஃப்ரேம் கரெக்டாக இருக்கா? அங்கே தள்ளுங்க இங்கே தள்ளுங்க முன்னால் தள்ளுங்க பின்னால் தள்ளுங்க சொல்லாதீங்க. டேரக்டாக எங்களுக்கு பண்ணாதீங்க. என்ன வருத்தத்தில் வந்திருக்கோம் தெரியல உங்களுக்கு. எங்களை வளர்த்து ஆளாக்குன ஆள் பாரதிராஜா. அவர் மட்டும் சென்னைக்கு வரலன்னா நாங்கள் வந்திருக்க மாட்டோம். இளையராஜாவும் சரி நாங்களும் சரி அவருக்கு வேலைக்கு வந்ததுனால அவர் சம்பளத்தை பகிர்ந்து தான் நாங்கள்லாம் சாப்பிட்டு வாழ்ந்தோம். எங்களுக்கு சாப்பாடு போட்டு வளர்த்து எங்களை ஆளாக்குனவர் அவர் பெரிய ஆள். அப்படிப்பட்டவர் இல்லைன்னு நினைக்கும் போது எவ்வளோ வருத்தம் இருக்கும். பேச முடியுமான்றதை நினச்சி பாருங்கள். பேச முடியுமா? அதை வச்சு பேச முடியுமா? அவரை பற்றி முடியாது. என்னென்ன பண்ணிருக்காருன்னு உங்களுக்கே தெரியும், பத்திரிகையில் கொடுத்துருக்கோம். அப்படிப்பட்ட ஆள் இல்லை, இனிமேல் இல்லை. அவர் படைப்பு இருக்கும், அதை பார்த்து சந்தோஷப்படுங்க. வேறு நான் என்ன சொல்கிறது? அவ்வளோதான். நோ கமெண்ட். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அது உள்ளே எங்கள் ஃபேமிலிக்குள்ளே நடக்கிற விஷயத்தெல்லாம் வெளியே சொல்ல தயாராக இல்லை. ஓகே, அதெல்லாம் கேட்கக்கூடாது. இது எங்கள் ஃபேமிலிக்குள்ளே என்னென்ன நடக்கும். அண்ணன் தம்பிக்கு அடிக்க வரும், இவங்க ஃபேமிலிக்கும் எங்களுக்கும் சண்டை வரும். அதெல்லாம் போடாதீங்கோ. இப்போ நான் சொன்னதே போடக்கூடாது. என்னென்னமோ நடந்திருக்கோம். அது தவறுகளை சுட்டி காட்டுறதுக்கு நான் என்ன மாதிரி ஆட்கள், இளையராஜா மாதிரி ஆட்கள் தான் இருக்கிறோம். ஆகவே எதுவுமே நடக்கல, எல்லாம் சுமூகமாக போயிட்டுருக்கு. நல்ல ஆத்மா நல்லா போயிருக்கிறாரு. அவர் இருந்து எப்படி பல டைரக்டர்களை உருவாக்குறாரோ அவருடைய படங்களை பார்த்து பல பேர் உருவாகிறது தான் விதி. என்ன அறிமுகப்படுத்தினது அவர் தான். செந்தூர பூவை பாட்டு எழுதி வச்சு என்ன வைரமுத்துவெல்லாம் அறிமுகப்படுத்தினது அவர் தான். இளையராஜாவுக்கு அவருக்கு முன்னாலே நாங்கள் மியூசிக் வந்துட்டு வந்தோம்னா 16 வயதில் தான் எனக்கு ஃபஸ்ட்டு படம். அதுபடி எனக்கு ஆரம்ப பிள்ளையார் சொல்லி போட்டு கொடுத்த மகான் இல்லை. ஆத்மா சாந்தி பெற எல்லாரும் வேண்டிங்க, எல்லாரும் வேண்டிங்க. சார் இறுதிச் சடங்கு இப்போ சொல்லாங்க இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு அறிவிப்பாங்க. இறுதி சடங்கு எப்படி பண்ண போகிறாங்கங்கிறத அறிவிப்பாங்க. ஒரு சின்ன பிளான் போயிட்டுருக்குன்னு இன்னும் சில ரிலேஷன்ஸ் வரணும். வந்தவுடனே கலந்து பேசி அதை முடிவு பண்ணி சொல்லுவாங்க. என்ன சொல்றதுன்னு தெரியல. இன்னைக்கு எல்லாமே பிறப்பால எனக்கு ஒரு தந்தை இருக்கலாம், பட் என்னோட காட்ஃபாதர் எப்பவுமே பாடுறது சார். இன்னைக்கும் எப்பவும் இங்க சென்னையில் வந்தா எனக்கு இருக்கிற ஒரே ஒரு கனெக்ஷன்ங்கிறது அவர் தான். ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கூட பார்த்தேன். வேற என்ன சொல்றதுன்னு தெரியல. என்னோட உங்களுக்கு எல்லாமே நல்லா தெரியும். என் இனிய தமிழ் மக்களே, இந்த காந்த குரலை காற்றுல கரைஞ்சி போச்சு. நினைக்கும் போது சங்கடமா இருக்கு. இன்னைக்கு நாங்களாம் ஸ்டார்ட் ஆக்ஷன் கேமரான்னு சொல்றோம். அவர் கற்றுக் கொடுத்து தான். அவரை பார்த்து ஒரு டைரக்டர் எப்படி நடந்துக்கணும், செட்டில் எப்படி உட்காரணும், எப்படி கமாண்ட் பண்ணணும், எல்லாமே அவர் தான். அவர் மாதிரி குரலை மாற்றிலாம் பேசுவோம். ஆர்டிஸ்ட் சொல்லி தரும் போதெல்லாம் இதெல்லாம் பண்ணிட்டு ஒரு ரோல் மாடல். சினிமாவில் டைரக்டர்னா காரமாக தான் இருக்கணும். எல்லாரும் ரொம்ப பிடிச்சமானவங்களை அப்பான்னு கூப்பிடுவோம். சினிமாவில் நிறைய பேர் அப்பான்னு கூப்பிட்ற ஒரு டைரக்டர் அவர். அவர் என் பேர் சொல்லி கூப்பிட்டாருன்னா அது நைட்டு எனக்கு தூக்கம் வராது. சார் என் பேர் சொல்லிட்டாரு. ஏன்னா நான் ஸ்கூல் படிக்கும் போது ஒரு படம் பார்த்து அதில் கவர்ந்து சினிமாவுக்கு வந்து டேரக்டராகி வந்தேன். என்னை தட்டி கொடுத்து அது நல்லா பண்ணிக்கிறா, சூப்பராக நம்ம எல்லாம் அவர் சந்தோஷமாக இருக்கும். அற்புதமான இதயம் நம்ம விட்டு போகுது. அவர் கற்றுக் கொடுத்த பாடம் நினைவு அவருடைய ஆசீர்வாதத்தோட வாழ்வோம். அவர் ஆத்மா சாந்தியுடைய இறைவன். அவர் மேல் இன்னொரு அதெல்லாம் நம்ம பேசி பிரயோஜனமே இல்லை. நமக்கு கிடைச்ச விதி அவ்வளோதான்.
இன்னும் கொஞ்சம் காலம் இருந்தால் இன்னும் நிறைய சினிமாக்களை பல புரட்சி பண்ணியிருப்பார். உதாரணத்துக்கு நடிகர் தலைவர் சிவாஜி சாரை வந்து அது வரைக்கும் அவரை எப்படி பார்த்துருந்தாங்க எல்லாரும். ஆனால் அவர் அப்படியே மாற்றி அமைத்து முதல் முறையாக ஒரு பெரிய படத்தை கொடுத்தவர் அவர் தானே. அதனால் பாரதிராஜ் சொல்லுவார், என்கிட்ட நிறைய அனுபவங்கள் பேசுவார். ஸ்ட்ரைக் பீரியடில் வந்து நேராக அவர் வீட்டுக்கு போய்டுவோம். 6 மணிக்கு மேலே போனால் அவர் வீட்டில் தான் சாப்பாடு எல்லாம் விடிய தன்னோட அனுபவங்களை சொல்லிட்டு இருப்பார். அதெல்லாம் கேட்கறது ரொம்ப எப்படி வந்தார், எப்படி வேலை செஞ்சார், எப்படி அசிஸ்டண்ட்டாக இருந்தார், எப்படி போராடினார், எல்லாத்தையும் சொல்லுவார். முதல் முறை அதில் அவர் முதல் நாள் பூஜையில் வந்து நடிகர் தலைவரத்தை கொண்டு வந்து நிற்க வச்சுட்டு பாரதிராஜ் சொன்னார், சார் ஐயா நானும் உங்களை மாதிரி நடிகை நானும் தான் சினிமாவுக்கு வந்தேன் கிராமத்துலேருந்து. இப்போ நடிகர்கள் கேட்டார், அப்படியா என்ன மாதிரி நடிகை நான் வந்தேன், நீ கண்ணாடியை பார்த்துருக்கேன் உங்கள் ஊரில் அப்படின்னு கேட்டார். அதையெல்லாம் நம்மகிட்ட சொல்லுவார், பகிர்ந்துக்குவார். எதை பற்றியுமே குழந்தை மாதிரி பேசுவார். பேசும்போது என்னை பார்த்தாலே வா செயல் வீரா வா அப்படின்னு கூப்பிடுவார். செயல் வீரான்னு என்னை கூப்பிடுவார். ஏன்னா அவரோட கூட தோளோட தோல் நின்று போராட்டத்தில் கலந்துக்கிட்டு இருந்தாங்க. அதனால் அவர் தான் எனக்கு லைஃப் கார்டு அவரு செல்லுமணி சார் தான் கொடுத்து, விக்ரம் சார் தான் கொடுத்தாங்க. அதனால் வந்து அவருக்கு வந்து எல்லாருமே கடமைப்பட்டிருக்காங்க. நான் மட்டும் இல்லை, சினிமா உலகமே அவர் கடமைப்பட்டிருக்கு. நிச்சயமாக அவர் ஒரு மாபெரும் இழப்பு. ஒரு சரித்திரம், சினிமாவில் ஒரு சரித்திரம் இன்னைக்கு நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிருக்கு. அது சாதாரண சரித்திரம் இல்லை. எத்தனையோ ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு நண்பர்களாக ஆரம்பித்த பயணம் ஒவ்வொரு நண்பனாக நான் இழந்துட்டு வரேன். அதையெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவருடைய படைப்புகள் அப்படின்னு சொல்லும்போது அதை யாருமே வந்து திரைப்படங்களாக சினிமாவாக நான் பார்க்கறதில்ல. ஒவ்வொரு படைப்புகளும் அது ஒரு கதை சொல்லும். இன்னும் சொல்லப்போனால் அவர் ஒரு புது வேதம்னு சொல்லலாம். வேதம் புதுதுன்னு எடுத்தார். அவரே ஒரு புதிய வேதம் சினிமாவில். அப்படி வாழ்ந்துட்டு இப்போவும் சினிமா இருக்கிற வரைக்கும் அந்த சினிமா ஆரம்பித்து ஒவ்வொரு படங்களும் ஆரம்பிக்கும் போது அந்த கைகள் மேலே வந்து அந்த வாய்ஸ் வரும் பாருங்க, தமிழ் மக்கள், அந்த மறக்க முடியாது யாராலையும். அதுலேயும் வந்து வேதம் புதிதெல்லாம் வந்துட்டு உண்மையிலேயே வந்து ஒரு புது வேதம். இன்றைய தலைமுறைகள்லாம் வந்து படிக்க வேண்டிய பாடப்புத்தகம் தான் நினைப்பேன் அவருடைய சில படங்கள். அவருடைய இழப்பு வந்து அவருடைய இழப்பு அது எப்படி சினிமாவில் ஈடுகட்டுறதுன்னு சொல்ல முடியாது. கஷ்டமாக இருக்குது, நினைக்கும் போது கஷ்டமாக இருக்குது. அவர் ஆத்மா சாந்தி அடையணும். அவர் குடும்பத்துக்கு என்னுடைய